வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனல் சார்பாக நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாடியூல் மென்டரிங் ப்ரோக்ராமுக்கான டீட்டெயில்ஸை ஏற்கனவே நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனாலும் இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாடியூல் மென்டரிங் ப்ரோக்ராம் சம்மந்தமாக டவுட்ஸை ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் இந்த மாடியூல் மென்டரிங் ப்ரோக்ராம் பற்றி இன்னும் ஃபர்தராக எலாபரேட்டாக டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள், நாங்கள் இதை தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த வீடியோவில் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம ஸ்டார்ட் பண்ணி கண்டக்ட் பண்ணிருக்கக்கூடிய மாடியூல் மென்டரிங் ப்ரோக்ராம் சம்மந்தமான டீட்டெயில்ஸை நான் இப்போ உங்களோட ஃபர்தராக இன்னும் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த மென்டரிங் ப்ரோக்ராம் இதை கண்டக்ட் பண்ண சொல்லி ஒரு 2 வருஷமாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஒரு சில காரணங்களால் இதற்கு முன்னாடி என்னால் ஸ்டார்ட் பண்ண முடியல. நம்ம சேனல் மூலமாக நான் 6 வருஷமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் சம்மந்தமான கைடன்ஸ், டீச்சிங் இதெல்லாம் நான் கொடுத்துட்டு வரேன். இதை நான் ஒரு சர்வீஸாக தான் பண்ணுறேன். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே இது நல்லா தெரிஞ்சிருக்கும். அதை தாண்டி ஒரு ப்ரொஃபஷனலான அஃபிஷியலான ஒரு பெய்டு மென்டரிங் ப்ரோக்ராமை கேட்டிருந்தாங்க. இது வரைக்கும் என்னால் இதை கொடுக்க முடியல. ஆனாலும் எனக்கு ஒரு கிரீவன்ஸ் இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் நம்ம தரணும், மென்டரிங்கை நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த வருடம் நான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மாடியூல் பேஸ்டு மென்டரிங் ப்ரோக்ராமாக நான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாடியூல் பேஸ்ட் மென்டரிங் ப்ரோக்ராம் என்னோட சைட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அடிஷ்னலாக கொடுக்கக்கூடிய ஆக்டிவிட்டி. அதை தாண்டி நான் இவ்வளோ வருடங்களாக யூடியூப் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணுறது, மென்டர் பண்ணுறது அதை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மென்டரிங் ப்ரோக்ராமை இனிஷியலாக ஒரு டெய்லி இயர் லாங் மென்டரிங் ப்ரோக்ராமாக தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தேன். அப்படி தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஒரு வாரம் குறைஞ்சது ஒரு 4 days டெய்லி ஒரு 2 hours to 2.5 hours மென்டரிங் இருக்கும். வருஷம் ஃபுல்லாக இருக்கும். இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் அதுக்கப்புறம் இதை மாடியூல் பேஸ்ட் மென்டரிங்காக மாற்றிட்டேன். அதுக்கு சில காரணங்கள் இருக்குது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இனிஷியலாக இந்த டெய்லி மென்டரிங் ப்ரோக்ராமுக்கு இன்ட்ரெஸ்ட் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு கொடுத்த ஃபீட்பேக் என்னென்னா, எங்களுக்கு டெய்லி வருஷம் ஃபுல்லாக மென்டரிங் தேவையில்லை, நாங்கள் நிறைய பேர் செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம், அது இல்லாமல் நிறைய பேர் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாகவும் இருக்கும், எங்களுக்கு என்ன தேவையோ, எந்தெந்த ஆக்டிவிட்டீஸில் எங்களுக்கு மென்டரிங் தேவையோ, கைடன்ஸ் தேவையோ அதை மட்டும் நாங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் பெட்டராக இருக்கும், அதற்கு மட்டுமே நாங்கள் பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு எனக்கு ஆன்சர் ரைட்டிங் மட்டும் தான் கைடன்ஸ் வேணும்னா நான் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். எத்திக்ஸ் பேப்பருக்கு மட்டும் கைடன்ஸ் வேணும்னா அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இன்டர்நேஷனல் ரிலேஷன் சப்ஜெக்ட் மட்டும் கைடன்ஸ் வேணும்னா அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இல்லை ஆப்ஷனுக்கு வேணும்னா அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த ஃபீட்பேக் எனக்கு நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் தொடர்ந்து இந்த இயர் லாங் மென்டரிங் ப்ரோக்ராமும் நிறைய கேண்டிடேட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஆனால் இவர்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தது. எனக்கு இயர் லாங் மென்டரிங் ப்ரோக்ராமும் ஆரம்பிக்கணும்னு தான் ஆசை. ஆனால் இதில் சிக்கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயர் லாங் மென்டரிங் ப்ரோக்ராம் ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா நான் அதை வருஷம் ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த ப்ராமிஸை நான் கீப்பப் பண்ணணும். ஆனால் இதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் என்னால் கவனம் செலுத்துகிற மாதிரி இருக்கும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கவனம் செலுத்துறதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இல்லாமல் போயிடும். இது எனக்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய கேண்டிடேட்ஸ்க்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும், மென்டரிங் பண்ணணும். அப்படி யோசிக்கிறப்போ இந்த இயர் லாங் மென்டரிங் ப்ரோக்ராமாக வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம மாடியூல் பேஸ்ட் மென்டரிங்காக கொடுத்துட்டா யார் யாருக்கு எந்தெந்த ஆக்டிவிட்டி தேவையோ அவங்க எடுத்துக்கலாம். இந்த மாடியூல் பேஸ்ட் மென்டரிங்லேயே தொடர்ந்து மென்டரிங் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதில் இயர் லாங் சப்போர்ட் சிஸ்டமும் அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு முடிவெடுத்து மாடியூல் பேஸ்ட் மென்டரிங் ப்ரோக்ராம் நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏற்கனவே ஒரு மாடியூல் பேஸ்ட் மென்டரிங்கை நான் முடிச்சிட்டேன். இன்டெகிரேட்டட் மாடியூல் மென்டரிங்கை நான் ஆல்ரெடி கண்டக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம மாடியூல் பேஸ்டு மென்டரிங் தான் இந்த வருஷம் ஃபுல்லாக பண்ண போகிறோம். இந்த மாடியூல் பேஸ்ட் மென்டரிங்கிறது என்ன? இந்த பேரில் இருப்பது போல் மாடியூல்ஸாக செப்பரேட்டாக ஆக்டிவிட்டீஸாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த மென்டரிங்கை கண்டக்ட் பண்ண போகிறோம். 3 to 4 days ஒரு மாடியூல் பேஸ்டு மென்டரிங் இருக்கும். இதில் ஒரு ஆக்டிவிட்டியும் நம்ம தனித்தனியாக பண்ணுவோம். உதாரணத்துக்கு கோர் சப்ஜெக்ட் ஸ்டடிங், ஆன்சர் ரைட்டிங், கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடிங், இந்த மாதிரி ஒரு மாடியூல்லையும் ஒரு ஆக்டிவிட்டீஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் கோர் சப்ஜெக்ட்ஸ்க்குனே தனியாக மாடியூல் இருக்கும். பாலிட்டி, சொசைட்டி அண்ட் சோஷியல் இஷ்யூஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்குனே தனியாக மாடியூல் இருக்கும். எஸ்ஏக்கு இருக்கும், எத்திக்ஸ் பேப்பருக்கு இருக்கும், பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனுக்கும் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் முக்கியமான ஆக்டிவிட்டீஸையும் முக்கியமான சப்ஜெக்ட்ஸையும் நான் அந்த மாடியூல் மென்டரிங் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாடியூல் பேஸ்ட் மென்டரிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாடியூல் பேஸ்ட் மென்டரிங் தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இப்போது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நம்ம ஒரு மாடியூல் நடத்துகிறோன்னா அது இன்னும் 1 மாதம் கழிச்சு ரிப்பீட் ஆகும். ஆன்சர் ரைட்டிங்கு நடத்துகிற மாடியூல் மறுபடியும் ரிப்பீட் ஆகும்.
இன்டெகிரேட்டட் மாடியூல் மென்டரிங் இதுவும் ரிப்பீட் ஆகும். நான் முடிச்சது பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் மாடியூல் மென்டரிங் தான். இன்டெகிரேட்டட் மாடியூல் மென்டரிங்கில் ஒரு ஸ்டூடெண்ட் டெய்லி செய்யக்கூடிய 3 முக்கியமான ஆக்டிவிட்டீஸான கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டடிங், கோர் சப்ஜெக்ட் ஸ்டடிங் அண்ட் ஆன்சர் ரைட்டிங், இது 3த்தையும் நான் அந்த மாடியூலில் சொல்லி தருவேன். ஒரு மாடியூல் பார்த்தீங்கன்னா 3 to 4 days இருக்கும். அன்னன்னைக்கு ஒரு 3 hours இருக்கும். அப்போ ஒரு மாடியூல்லே அரௌண்ட் ஒரு 9 to 10 hours மினிமம் உங்களுக்கு மென்டரிங் கிடச்சிரும். இந்த ஆக்டிவிட்டீஸ் தொடர்ந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாடியூல்ஸ் மூலமாகவே மென்டரிங் கிடச்சிரும். நீங்கள் டெய்லி மென்டரிங்கில் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ ஆல்மோஸ்ட் இந்த மாடியூல்ஸ் மூலமாகவே உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாடியூல் பேஸ்ட் மென்டரிங் அட்டென்ட் பண்ணுறதால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். எக்ஸாமினேஷனை எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு சப்ஜெக்டையும் எப்படி ப்ராப்பராக டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும், இதற்கான டெக்னிக்ஸ் என்ன, இதற்கான நுணுக்கங்கள் என்ன, இது எல்லாத்தையும் நான் சொல்லி கொடுத்துருவேன். அது இல்லாமல் முக்கியமான சப்ஜெக்ட்ஸில் டீச் பண்ணும்போது கோர் கான்செப்ட்ஸ் இருக்குது பாருங்கள், இது எல்லாத்தையும் முடிஞ்ச வரைக்கும் நானே உங்களுக்கு சொல்லி தந்துடுவேன். இந்த கோர் சப்ஜெக்ட்ஸ் லேர்னிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வருஷம் நீங்கள் படிக்கிறீங்கன்னா முதல் ஒரு 4 to 5 மாதத்துக்குள்ளே முக்கியமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் பேசிக் கோர் கான்செப்ட்ஸை நீங்கள் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்போ தான் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை நீங்கள் ரிலேட் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸையும் நீங்கள் ரிலேட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நீங்கள் பாலிட்டி சப்ஜெக்டையும் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் ரிலேட் பண்ண முடியும், எக்கனாமியையும் ஜியோகிரஃபியும் ரிலேட் பண்ண முடியும், அந்தந்த சப்ஜெக்ட்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை ரிலேட் பண்ண முடியும். அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக கோர் சப்ஜெக்ட்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் ரிலேட் பண்ண முடியும். அது இல்லாமல் அப்போ தான் நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் பண்ண முடியும். ஸோ இந்த லேர்னிங்கை உங்களுக்கு மென்டரிங் மூலமாக நான் கொடுத்துருவேன். இந்த மென்டரிங் மூலமாக உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். ஒரு டீச்சரோட கைடன்ஸ் கீழே நீங்கள் லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. நான் உங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பேன். டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவலாக என் கூட டிஸ்கஸ் பண்ணலாம். மாடியூல் பேஸ்ட் மென்டரிங் ப்ரோக்ராம் ஜூம் மீட்டிங் மூலமாக தான் நான் இப்போ கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸோடய உங்களுக்கு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அதிலே டவுட்ஸ் கேட்பாங்க, சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கேள்வி எழுப்புவாங்க, அவங்க எண்ட்லேருந்து நிறைய இன்புட்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அதை வந்து ப்ராக்டிக்கலாக பார்ப்பீங்க, உங்களுக்கு பயம் போகும், கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், நீங்களும் தைரியமாக பேசலாம். ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக இருக்கும். நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன், நீங்களும் என்னோட அந்த செஷனில் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் இந்த மாடியூல் மென்டரிங் இருக்கும். இந்த மாடியூல் மென்டரிங் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக்காகவும் டாக்டிக்கலாகவும் உங்களுக்கு ஒரு எட்ஜ் கிடைக்கும். செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணுறதுல சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். இதை வந்து நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் பண்ணுறது நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். அதனால் அடுத்த அட்டெம்ப்ட்க்கு அவங்க போவாங்க. ஆனால் நீங்கள் மென்டரிங் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஆஃப் ப்ரிப்பரேஷனில் இந்த நுணுக்கங்களை ஈஸியாக கற்றுக்கலாம். கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு மாடியூல் மென்டரிங்கும் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு டீச்சர் கீழே நீங்கள் ஆன்லைன் மோடில் நீங்கள் படிப்பீங்க. நான் உங்களை அப்படியே வெரிஃபை பண்ணுவேன், நான் உங்களை சூப்பர்வைஸ் பண்ணுவேன், நான் உங்களை கைட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த மாடியூல் மென்டரிங் யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் லைவாக மென்டரிங் அட்டென்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்கார்டட் வீடியோவை வாங்கிக்கலாம். அதற்கான லிங்க்கை நான் உங்களோட ஷேர் பண்ணிவிடுவேன். இந்த மாடியூல் மென்டரிங்கில் ஜாயின் பண்ண ரெடியாக இருக்கவங்க நம்ம சேனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய டெலிகிராம் குரூப், இதில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதற்கான லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வைக்கிறேன். டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மென்டரிங் சம்மந்தமான அப்டேட்ஸை நான் ரெகுலராக அதில் கொடுத்துருவேன். நீங்கள் எந்த மாடியூல் மென்டரிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டெலிகிராம் குரூப்லேயே நீங்கள் என்னோட இன்ட்ராக்டும் பண்ணலாம். நன்றி.